யூடியூப் சேனல்களை முறைப்படுத்த கோரிய வழக்கில் தொடரப்பட்ட வழக்கில் ஒன்றிய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அளித்திருக்கிறது. யூடியூப் சேனல்கள் பதிவுகளை முறைப்படுத்த எந்த நடைமுறையும் இல்லாததால் பொது அமைதி பாதிக்கப்படுகிறது என்று மனுவில் கூறப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் யூடியூப் சேனல்களை முறைப்படுத்த கோரிய வழக்கில் 4 வாரங்களில் பதிலளிக்க ஒன்றிய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதை பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம். வணக்கம் ராம்ஜி, விவரம் என்ன? யூடியூப்களை கட்டுப்படுத்த எந்த நடைமுறையும் இல்லை என கூறி சென்னையை சேர்ந்த பார்த்திபன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்தார்கள். அந்த மனுவில் குற்ற வழக்குகள்ல யூடியூப் சேனல்கள் ஊடக விசாரணை நடத்துவதால் காவல்துறையினர் புலன் விசாரணை பாதிக்கப்படுவதாக அந்த மனுவிலே தெரிவித்துள்ளார். யூடியூப் சேனல்கள் பதிவுகளை முறைப்படுத்த எந்த நடைமுறையும் இல்லாததால் பொது அமைதி பாதிக்கப்படுவதால் யூடியூப் சேனல்களை முறைப்படுத்தும் கட்டுப்படுத்தவும் உரிய நடைமுறைகளை வகுக்க உத்தரவிட வேண்டும் என அந்த பார்த்திபன் தாக்கல் செய்த மனுவில அந்த மனுதாரரான கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளார். இந்த வழக்கை விசாரித்த பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி TB பாலாஜி அமர்வு முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்த யூடியூப்பை முறைப்படுத்த தொடர்பாக 4 வார காலத்திற்குள்ள ஒன்றிய அரசு பதிலளிக்குமாறு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்தி வச்சிருக்காங்க.